நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த அரிய வகையான மூக்குத்தி அவரையை நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ பதிவு பண்ணியிருந்தோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த அவரையை நாங்கள் பார்த்ததே இல்லை, சமைச்சதே இல்லை, இதை பார்த்திங்கன்னா சமைச்சு காமிங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய மூக்குத்தி அவரையை அறுவடை பண்ணி அதை பொரியல் செஞ்சு காமிக்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிள் தான். சாதாரணமாக நம்ம பீன்ஸ் பொரியல்லாம் செய்வோம்ல, அதே மாதிரி தான். இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய மூக்குத்தி அவரையில் அறுவடை பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கீழே கொண்டு போயிட்டு அதை எப்படி சமைக்கிறது அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன். இந்த மூக்குத்தி அவரை பார்த்திங்கன்னா பறிக்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் பிஞ்சாக இருக்கும்போதே பறிக்கணும். ரொம்ப முத்த விட்டோம்னா பீன்ஸ் முத்தி போச்சுன்னா சைடில் நாராக இருக்கும் இல்லைங்களா, அதே மாதிரி இதுலேயும் வந்துடும். அதனால் கொஞ்சம் சின்னதாக இருக்கும்போதே பறிச்சுறது நல்லது. இப்படி நீங்கள் கையில் உடச்சா வரணும், அந்தளவுக்கு இருக்க கண்டிஷனில் நீங்கள் பறிச்சா ஓகே தான். இப்படி நீங்கள் உடச்சா வரல, நார் மாதிரி எப்படி நிற்கிது அப்படின்னா அப்போ முத்தி போச்சு அப்படின்னு அர்த்தம். அதனால் முத்துறதுக்கு முன்னாடி பறிச்சிருங்க. இந்த மாதிரி உடைக்கும் போது இதில் பார்த்திங்கன்னா பால் வடியும். மொத்தமாக இதை உடைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த பாலெல்லாம் தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் கட் பண்ணி சமைக்க ஆரம்பிக்கணும். பாருங்கள், இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் விதையெல்லாம் காஞ்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி காஞ்சதுக்கப்புறம் விதைக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் விதைக்காக தான் விட்டுருக்கேன். நிறைய பேர் விதை கேட்டிருக்காங்க, அவங்களுக்காக தான். ஓகே, ஒரு வழியாக அறுவடை முடிச்சாச்சு. இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பாலாக இருக்குது. இதை கொண்டு போய் முதல்ல கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். ஓகே, இப்போ ஃபுல்லாக இது கழுவியாச்சு. இதை கொண்டு போய் நம்ம கட் பண்ணி சமைக்க ஆரம்பிக்கலாம். இந்த மூக்குத்தி அவரையை சிலர் விதையோடு சமைக்கலான்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தேன், அந்தளவுக்கு எனக்கு அது டேஸ்ட்டு பிடிக்கல. அதனால் விதையை எடுத்துகிட்டு தான் சமைக்கிறேன். பொதுவாக அவரையில் விதைகள் உள்ளார இருக்கும். ஆனால் இந்த மூக்குத்தி அவரையில் முன்னாடி தான் இருக்கும். முன்னாடி இருக்கக்கூடிய அந்த மொட்டுகள் மாதிரி இருக்குது பார்த்திங்களா, இதில் தான் விதைகள் இருக்கும். அதனால் அந்த மொட்டுகளை மட்டுமே நம்ம தனித்தனியாக கட் பண்ணி எடுக்கணும். இந்த மாதிரி மொட்டுகளை மட்டும் நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்தாலே அந்த மொட்டுகளே கிட்டத்தட்ட பாதி அளவு நமக்கு போயிடும். அவ்வளோதாங்க. இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மூக்குத்தி அவரையில் இருக்கக்கூடிய மொட்டுகள் எல்லாத்தையுமே தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த தண்டுகளை மட்டும் நம்ம சமையலுக்கு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போது கிட்டத்தட்ட நம்ம அடிப்ப இருக்கக்கூடிய தண்டுகள் எந்த அளவுக்கு வந்திருக்கோ அதே அளவுக்கு அந்த மொட்டுகளும் வந்திருக்கு. கிட்டத்தட்ட நம்ம காய்கறியில் பாதி வேஸ்ட்டாக தான் போச்சு. இப்போது மீதமுள்ள தண்டு பகுதியை பொடி பொடியாக நம்ம பீன்ஸ் நறுக்கிற மாதிரி நறுக்கிக்கலாம். நமக்கு தேவையான மாதிரி நறுக்கலாம். ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணாலும் சரி, அல்லது குறுக்காக கட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கிங்க. எந்த அளவுக்கு நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு சீக்கிரமாக வந்துடும். இதை நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறதில்ல, அப்படியே தான் சும்மா நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். அப்போ ஃப்ரை பண்ணும்போது நல்லா வேகணும்னா ரொம்ப பொடி பொடியாக நறுக்கிறது நல்லது. அவ்வளோதான். இப்போ ஓரளவுக்கு காய்கறி ஃபுல்லாக நறுக்கியாச்சு. அடுத்ததாக இது சமைக்கிறதுக்கு தேவையான சில பொருட்கள் எடுத்துக்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் அளவுகள் எதுவுமே சொல்லலை, சும்மா தோராயமாக தான் எடுத்துக்கிறேன். ஒரு கைப்பிடி வெங்காயம், அடுத்தது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேங்காய், அடுத்தது பார்த்திங்கன்னா அதில் கொஞ்சமாக சீரகம், ஒரு மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கேன். அடுத்ததாக ஒரு இரும்பு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி அதை சூடு பண்ணிக்கங்க. அதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு 3 போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இது கொஞ்சம் பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். அது வரைக்கும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய மூக்குத்தி அவரையை மறுபடியும் ஒரு தடவை கழுவி எடுத்துக்கணும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் மூக்குத்தி அவரையில் பால் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நம்ம ஏற்கனவே ஒரு தடவை கழுவினாலும் கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு தடவை கழுவி எடுத்துக்கிறது நல்லது. இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சாச்சு. இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெங்காயத்தை போட்டு இந்த மாதிரி பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கோங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு இது நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் திருப்பிட்டே இருங்க. இது நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கக்கூடிய காயை இதில் போட்டு அப்புறம் வதக்க ஆரம்பிக்கணும். இப்போது இந்த காய்கறியை வதக்கிறதுக்கு நம்ம தண்ணி எதுவுமே ஊற்ற போகிறதில்ல. கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்குது, அது போக நம்ம கழுவும் போது அதில் கொஞ்சம் மீதியான தண்ணி தான். மற்றபடி நம்ம தண்ணியே ஊற்ற போகிறதில்ல. சிலர் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வடிப்பாங்க. அப்படி வடித்தா இதில் இருக்க சத்துலாம் போயிடும்ன்றால தான் வேக வச்சு வடிக்காமல் அப்படியே ஃப்ரை பண்ணுறோம். இப்போ கூடுதலாக நம்ம கொஞ்சம் மஞ்சள் போட்டிருக்கோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு எதுக்குமே அளவுகள் கிடையாது. உங்களுக்கு எந்த அளவுக்கு மஞ்சள் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு போட்டுக்கங்க. மஞ்சள் போட்டு நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு மேலே தூவி அதே மாதிரி நல்லா பெரட்டிக்கங்க. இப்போ உப்பு ஃபுல்லாக தூவிட்டு மறுபடியும் பெரட்டி விட்டாலே நமக்கு அந்த காய் லேசாக தண்ணி விட ஆரம்பிக்கும். அந்த தண்ணியே இதுக்கு போதுமானது. நம்ம தனியாக தண்ணி எதுவும் ஊற்ற தேவையில்லை.
இப்போ நல்லா கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. அப்படி தட்டு போட்டு மூடி வச்சிங்கன்னா அந்த ஆவி வெளியே போகாமல் சீக்கிரமாக காய் வெந்துடும். ஒரு 10 நிமிஷம் கழித்து இந்த தட்டு மட்டும் தனியாக எடுத்துகிட்டு காய் வெந்திருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். அப்படி வெந்திருந்ததுன்னா போதும். அப்படி வேகலை, இன்னும் கொஞ்சம் வேகணும் அப்படின்னு தோணுச்சுன்னா மறுபடியும் கொஞ்சம் நேரம் தட்டை மூடி வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். இந்த காய் வேகிற வரைக்கும் நம்ம ஏற்கனவே ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சோங்களா, கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் சீரகம், ஒரே ஒரு மிளகாய் எடுத்து வச்சேன். மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரே ஒரு மிளகாய் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைன்னா நீங்கள் கூடுதலாக ஒரு 2-3 மிளகாய் போட்டுக்கலாம். அந்த தேங்காவை நம்ம மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காவை மிக்ஸியில் அரைக்க வேண்டாம், நான் துருவி எடுத்துக்கிறேன் அப்படின்றவங்க தாராளமாக துருவி எடுத்துக்கலாம். அப்படி தேங்காவை நீங்கள் தனியாக துருவுறதா இருந்ததுன்னா அந்த மிளகாவையும் சீரகத்தையும் மட்டும் தனியாக மிக்ஸியில் அரைச்சிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா 3த்தையும் ஒன்றாவே சேர்த்து அரைச்சிருக்கேன். கிட்டத்தட்ட துருவின மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போது நம்ம காய்கறி வதக்கி வச்சுருக்கோம்ல, அதில் ஃபுல்லாக தூவிட்டு அப்படியே பெரட்ட வேண்டியது தான். இது வந்து காய் வெந்ததுக்கப்புறம் ஜஸ்ட்டு பெரட்டி அப்படியே எடுத்துடணும். நம்ம தேங்காய் போட்டதுக்கப்புறம் திரும்ப வேக வைக்கக்கூடாது. இப்போ அவ்வளோதாங்க, மூக்குத்தி அவரை பொரியல் நமக்கு தயாராகிருச்சு. இப்போ ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு அந்த சூடு ஆறுற வரைக்கும் கொஞ்சம் நல்லா பரட்டி கொடுத்தே இருங்க. எந்த அளவுக்கு நம்ம பரட்டி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அது நல்லா கலங்கும். நல்லா கலங்குச்சுன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை சமைச்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த இரும்பு கடாயில் அப்படியே வைக்கக்கூடாது. நம்ம இரும்பு கடாயில் அப்படியே வச்சோம்னா இந்த இரும்பு கடாயோட ஸ்மெல், இரும்பு ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். சமைச்சு முடித்த உடனே வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஆவி பறக்க சூடாக சாப்பிட்டிங்கன்னா அது ரொம்ப சுவையாக இருக்கும். சமையல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக இந்த பொரியல் செஞ்சு ஆவி பறக்க பரிமாறினீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். மூக்குத்தி அவரை பொரியல் செய்கிறது ரொம்ப ஈஸி தான். நம்ம நண்பர்கள் நிறைய நாளாக கேட்டிருந்தது, இந்த மூக்குத்தி அவரையில் அந்த விதையை சமைக்கிறதா தண்டு பகுதியை சமைக்கிறதான்னு ஒரு சந்தேகம் இருந்தது. இந்த சந்தேகம் உங்களுக்கு விலகி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அரிய வகை காய்கறிகள்லாம் மார்க்கெட்டில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி அரிய வகை காய்கறிகள்லாம் நம்ம சாப்பிடணும்னா நம்மளே தோட்டம் அமைச்சு, நம்மளே விதைச்சி, நம்மளே அறுவடை செஞ்சு சாப்பிட்டா தான் உண்டு. நம்ம நண்பர்கள் கேட்டுக்கிட்டதால நம்ம சேனலில் நம்ம தோட்டத்திலேயே அறுவடை பண்ணி நம்ம வீட்டிலேயே ஒரு சமையல் வீடியோ போட்டிருக்கேன். சமையல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம மாடி தோட்டம் சம்பந்தமான பல வீடியோக்கள் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கோம். மேலும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.